வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி வாங்க நம்ம பருப்பு உருண்டை செய்வோம் வாங்க. இது வந்து 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 50 கிராம் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவைக்கான வரமிளகாய் ஒரு 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை அப்படியே ஊற வைப்போம் வாங்க. இதை நல்லா இப்போ கழுவிட்டு ஊற வச்சுடுவோம். நம்ம இந்த உருண்டைக்கு போட வேண்டிய பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு கொத்து முருங்கைக்கீரை, ஒரு 20 பல்லுக்கான பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக, ஒரு தேங்காய் உடச்சி 3/4 தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் வெங்காயமும் தாளிப்புக்கு இங்கே வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத பார்ப்போம் வாங்க. பருப்போட இதில் வந்து பூண்டு ஒரு 10 பல்லு போட்டிருக்கேன். அரிஞ்சு வச்சாலும் அதில் போட்டு அரைச்சாலும் ஒரு ஸ்பூனுக்கானும் தெரிஞ்சிடும். இதுதான் இதுக்கான அரைப்பு. இந்த மிளகாவோட போட்டு அரைச்சிட வேண்டியது தான். இப்போ அப்படியே தாளிப்புக்கு நாங்கள் வந்து கடுகெல்லாம் போட மாட்டோம், பெருஞ்சீரகம் தான் போட்டு தாளிப்போம். இப்போ நல்லா பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்துட்டு இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கி வரட்டும். இதோட காய் என்ன போடுறோம்னாக்கா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் அரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து புளி கரைசல் வச்சுருக்கேன். தேவையான கனிஷ்கா கிச்சன் குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கேன் புளியை ஊற்றிக்குவோம். இது ஒரு 50 கிராமுக்கான உள்ள புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது நாங்கள் செய்கிறது வந்து ஒரு 10 பேருக்கான குழம்பு செய்கிறேன். நம்ம கனிஷ்கா கிச்சன் குழம்பு தூள் ஒரு 1.5 கரண்டி கிட்ட போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நம்ம தேங்காயும் இதில் அரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இதோட சேர்த்து காய்கறியும் போட்டுருவோம். நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ இதில் தேவையான தேங்காய் போட்டாச்சு. இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும், இப்படி தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. இதில் தேவைக்கான உப்பை அதிலே போட்டு அரைச்சாச்சு. இப்போ எப்படி உருட்டி பிசைஞ்சிட்டு உருட்டுவோன்னு பார்ப்போம் வாங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். இப்போ எல்லாம் கலந்து இதேமாரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா எடுத்து குழம்புல போட ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா காயெல்லாம் வந்துட்டு குழம்பு நல்லா கொதிக்குது. அந்த கொதிக்கிற இடத்துல எடுத்து உருண்டையை போடுங்க. பொறுமையாக அலங்காமல் போடணும். அப்படியே பொறுமையாக பரட்டி விடணும். உருண்டை உடையாத அளவுக்கு வருங்க. கரையாமல் இருக்குது வருங்க. இதையே அப்படி இட்லி பண்ணல வேணாலும் உங்களுக்கு பயமாக இருந்தால் அவிச்சு ஒரு 1/2 வேக்காட்டில் போட்டுக்கலாம். இதை பாருங்கள் நல்லா கொதிச்சு மேலே வெந்துருச்சுனாலே உருண்டை மேலே வந்துடும், அடியில் நிற்காது. வந்துருச்சா? இப்போ நம்ம இதில் எடுத்து ஊற்றிட்டுருக்கோம். இது ஒரு 10 பேருக்கு நம்ம வெளியில் கொடுக்குறோம். ஆனால் வந்து இது 15 பேர் சாப்பிட்லாம். இப்போ இதில் நம்ம மல்லித்தலை தூவிக்கணும். இதேமாரி என்ன செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.